வணக்கம் and welcome to the show Chai with Celebrity with me Pavitra. மக்களே இன்னைக்கு வர போற செலிபிரிட்டியை பத்தி சொல்லணும்னா இவர் நடிப்பேன்னு வந்துட்டா ஆயிடுவாரு டெரரா. இவருக்கு வர கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் ரொம்ப பவரா. எஸ், லெட்ஸ் வெல்கம் தி வெரி ஸ்மார்ட் அண்ட் டேலண்டட் ஆக்டர் ஜான் விஜய். வணக்கம், வெல்கம் டு மை ஷோ. வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஆக்சுவலா இந்த கேள்வி நான் கேட்டே ஆகணும், ஆடியன்ஸ் சார்பாகவும் நான் இது கேட்டே ஆகணும். ஆக்சுவலா யூஎஸ்ஏ பிரசிடென்ட்டோட டீடைல்ஸ் கூட வாங்கி அவரை கூட அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் கூப்பிட்டுலாம் போல, இல்ல இங்க இருக்கிற ஸ்டார்ஸ் ஹீரோஸை கூட நான் வந்து இன்டர்வியூ கூப்பிட்டுருவேன் போறேன். பட் உங்களை வந்து கூப்பிடுறது, உங்களோட டேட்ஸ் வாங்குறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி பிஸியா இருக்கீங்க நீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைம்மா. நமக்கு வேலை வரும்போது நம்ம கரெக்டா வேலைக்கு போகணும், இல்லைன்னா வீட்டில் தானே உட்காந்துருக்கோம். இப்போ இங்க வரல, அதே மாதிரிதான் வீட்ல இல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா, அதனால என்னால வர முடியல. நானே தான் சொன்னேன், நான் ஃப்ரீ ஆன உடனே நானே கூப்பிட்டு நானே வரேன். அதே மாதிரி பண்ணனா இல்லையா? நிச்சயமாக. ஆமா, நமக்கு வந்து எப்பவுமே நாக்கு வாக்கு சுத்தமா இருக்கணும். ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்கா நானும் பார்க்குறேன். உங்களோட இன்டர்வியூஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் சும்மா கேஷுவலாக நடந்து வந்தாலும் சரி, என்ன சட்டை போட்டிருக்கீங்களோ அதுக்கு மேட்சிங்காக அப்படியே ஜிங் சாக்னு இருக்கு இந்த கூலிங் கிளாஸ். டால்சி அண்ட் கபானா அப்படின்னு ஒரு பிராண்டு. நான் இது ரொம்ப நாளாக வச்சிருக்கேன், நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சிருக்கேன். ஏன்னா இது இன்னொரு பீஸ் கிடையவே கிடையாது. காஸ்ட்லி பிராண்ட், அது தெரியும். இட்ஸ் நாட் அபவுட் த காஸ்ட்லி, இந்த டிசைனே கிடையாது. ஓகே, நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா 1974-76 வந்து இதே கண்ணாடி, இதே ஃப்ரேம் டிஎன்ஜியோடையது நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்டிருப்பாங்க. வாவ்! ஸோ நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன் இந்த கண்ணாடியை. வாவ், சூப்பர். நல்ல இன்னைக்கு ப்ளூ கலர் சட்டை போட்டனால இது மேட்சிங்காக வந்து மேட்சிங்கா ப்ளூவா இருக்கு, அப்படியே ட்வின்னிங் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. சூப்பர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சன் கிளாஸு, அதனால ஐ மேக் ஷூர் ஐ பை நைஸ் சன் கிளாஸஸ். எப்படின்னா ஒரு படம் நடிச்சு முடிச்சேன்னா அதில் காசு வருமா, வீட்டுக்கு காசு கொடுத்துருவோமா, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருவோமா, கடன்லாம் அடைச்சிருவோமா, அப்புறம் கொஞ்சம் காசு எடுத்து வச்சு அதில் ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கிடுவேன். ஓ, கூலிங் கிளாஸ் எப்போதுமே ஒன்று வாங்கிடுவீங்க எப்போதுமே? ஆமாம், ஒரு படம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு சன் கிளாஸ் வாங்குவேன். ஸோ சன் கிளாஸ் வாங்குறதுக்குன்னு 4-5 ஆளுங்க வச்சுருக்கேன். ஸோ நான் எங்கேயாவது பார்த்து அந்த பிராண்டு பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த டிசைன் நல்லா இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட அப்போ காசு இல்லை அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கார் மணி அப்படின்னு சொல்லி சன் கிளாஸ் ஹட்டில், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்புவேன். அவங்க டக்குன்னு அதை சோர்ஸ் பண்ணி நம்ம கொடுப்பாங்க, உடனே போய் வாங்கிக்கிறது. சூப்பர். அப்ப ஆக்சுவலா இவ்ளோ படங்கள் பண்ணியாச்சு, அப்ப எவ்ளோ சன் கிளாஸ் இருக்கும்? ஒரு ரூம் ஃபுல்லா சன் கிளாஸ்க்காகவே ஒதுக்கி வச்சிருப்பீங்க போலயே. நிறைய பேர் கொடுக்கவும் செய்வேன். எனக்கு குத்திங்களா? எனக்கு ஏதாவது இருக்கா? நீ நான் கொடுத்துறேன்ப்பா, கொடுத்து விடுறேன் நான் உனக்கு. ஒரு டெரரான வில்லனா இருக்கிறது வந்து சூப்பரா இருக்குப்பா, கம்ஃபர்டபுள்ப்பா. இல்ல ஜாலியான ஒரு காமெடியன் இப்படியே போலாம், மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, குட்டீஸ்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு எந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்க இப்ப நீங்க? எது வந்து உங்களோட பர்சனல் ஃபேவரட்டா இருக்கு? எனக்கு வந்து ரொம்ப கொடூரமான கெட்ட வில்லனா இருக்குதா. ஏன்னா அப்பதான் வந்து மனுஷங்கிட்ட நல்லது கெட்டது இருக்குது இல்ல, கெட்டதெல்லாம் சினிமாவில் காட்டு, நல்லதெல்லாம் ரியல் லைஃப்ல காட்டலாம். அதனால வந்து எனக்கு கெட்ட வில்லனா, கெட்டவனா நடிக்க ரொம்ப பிடிக்கும். ஆமா, அண்ட் எல்லாருக்கும் அதானே பிடிக்கும். பேசிக்கலி பெண்களுக்கெல்லாம் கூட அதுதான் பிடிக்கும். பேட் பாய்ஸ் தான் பிடிக்கும். ரக்கெட் பாய்ஸ். அப்படியா? ரக்கெட், யா ரக்கெட். வூ வூ அந்த மாதிரி. ஆனா நீங்க என்ன ரக்கெட்டாவே வரல, நீங்க தாடிலாம் வச்சுக்கிட்டு மீசையெல்லாம் வந்து கொஞ்சம் முறுக்கிட்டு. நீ வேற, எனக்கு ஆசை தான் தாடி வைக்கணும் மீசை வைக்கணும்னு. இடையில ஒரு நாள் கொஞ்ச நாள் லீவ் விட்டுருந்தாங்க, ஷூட்டிங்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தாடிலாம் வளர்த்தேன். அப்புறம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க, எடுத்தோன்னே மீசை தாடி எடுக்க சொல்லிட்டாங்க. ஓ நோ, கேரக்டருக்கு வந்து நான் வந்து மீசை வச்சு, ஆக்சுவலா நான் மீசை வச்சு 7 வருஷம் ஆச்சு. எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கும். அப்போ மீசை வைக்கும் போது கருப்பா இருந்துச்சு, இப்போ வளர்ந்துச்சுன்னா வெள்ளையா வளரும், இன்னும் எவ்வளவு கவலையா இருக்கும். ஐ கேன் ஃபீல் இட். கருப்பு மீசை வைக்கணும், முறுக்கி விடணும் அப்படின்னா. சோ அதே மாதிரி இந்த கேரக்டர் மட்டும் போதும்பா, ரொம்ப டயர்ட். போலீஸ், நான் ஒரு நிமிஷம் டர் ஆயிட்டேன். நிஜமாலே ஒரு போலீஸ் வந்துட்டாரு போல. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், ஏட்டு, கான்ஸ்டபிள், சஸ்பெண்டட் போலீஸ், ரிட்டையர்ட் போலீஸ், ரயில்வே போலீஸ். ஓகே, இந்த மாதிரி பல போலீஸ் நடிச்சிட்டேன். ஓகே, நிஜமா போலீஸ் சட்டை போட்டவங்க கூட இவ்ளோ கெட்டப்ல இருக்கவே முடியாது. போற போக்க பார்த்தா கமிஷனர் என்ன கூப்பிட்டு எனக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நல்ல தமிழ்நாட்டின் பெஸ்ட் போலீஸ் ஜான் விஜய் அப்படின்னு. ஆமா, அவ்வளோ போலீஸ் எடுத்தோன்னே நான் ஃபர்ஸ்ட் கேள்வியே தான் கேட்பேன்,
என்ன ரோல் போலீஸா அப்படின்னா அப்படியே குவைட்டாக இருவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி போலீஸ் இல்லை சார் இது வித்தியாசமான போலீஸ் சார் வித்தியாசமான போலீஸ் என்ன இது யூனிஃபார்ம் போட மாட்டாரா சார் போலீஸ் எப்படி சார் யூனிஃபார்ம் போட அப்புறம் என்ன வித்தியாசம் சார் இல்லை உங்கள் கேரக்டர் உங்கள் ஷேடே டிஃப்ரெண்ட் சார் அவனும் என்ன ஷேடு கெட்டவன் தானே அது அப்புறம் இதில் வேற என்ன பண்ணுறது சொல்லு சார் இல்லை சார் நீங்கள் திருநெல்வேலி போலீஸ் தானே அதுவே 9 போலீஸ் பண்ணிட்டேன்டா வேற என்ன பண்ணுறது சொல்லு போலீஸ்லேயே நானும் எவ்வளோ மாற்றமா நானும் நடிச்சு பார்த்துட்டேன் வீட்ல ஒரு சட்டை இருக்குதோ போலீஸ் சட்டை இல்லையே என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து ஒரே அசிஸ்டன்ட் கமிஷனராகவே போகிறோம்னா பரவாயில்ல சட்டை வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு போலீஸாக போடுறோமே அப்புறம் இந்த ரெட்டை தலையில் வேற போலீஸாக நடிக்கிறேன்னா நான் சொல்லிட்டேன் டைரக்டர் ப்ளீஸ் டைரக்டர் யூனிஃபார்ம் போடாமல் நடிக்கிறேன் சார் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லை சார் ஹீரோ தான் சட்டெல்லாம் இல்லாமல் நடிக்கிறாரு நீங்கள் நடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது சார் அப்புறம் பேசி கீசி என்ன பண்ணாங்க ஓகே மஃப்டிலேயே உங்களை விடுவோம் சார் அப்படின்னு சட்டை பேண்ட்டு நல்லா லெனின் ட்ரௌசர் அந்த மாதிரிலாம் போட்டு ஸ்டைலிஷா அப்படியே கூலர்ஸ் போட்டுக்கிட்டு அப்படியே போலீஸ் நம்ம எங்கே போனாலும் தான் கூலர்ஸ் போடுவோமே போலீஸ் யூனிஃபார்ம் போட்டாலும் அதுக்கேற்ற ஒரு மாதிரி ஒரு கூலர்ஸு என்ன ஒன்று இந்த சன்கிளாஸ் போட்டு நடிக்கும் போது ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த ஃபைட்டு இருக்கு பாரு அப்போதான் எனக்கு பக்கு 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 பக்குன்னு இருக்கும் பின்ன நம்ம ஆளுங்க மூஞ்சிலே அடிச்சிருவானுங்க கண்ணாடிக்கு தான் ஆயிரும் மூஞ்சிக்கு இல்லை கண்ணாடிக்கு தான் ஆயிரும் ஸோ நான் என்ன பண்ணேன் ஷார்ட் எடுக்கணுன்னே அப்படியே டக்குன்னு எடுத்து அப்படின்னு தூக்கி போட்டு அங்கே 4 பேர் டவல்லாம் விரிச்சு வெயிட் பண்ணுவானுங்க அப்படியே பிடிச்சிருவானுங்க அதை அதோட முடிஞ்சு போச்சு நல்லா இருக்கேப்பா இது ஆமா பின்ன நோ மோர் போலீஸ் இனிமே போலீஸே வேண்டாமா உங்களுக்கு இல்லம்மா வேணும் பாதுவும் நீ எந்த ரோல் கொடுத்தாலும் நடிப்பேனா காசு கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் காசு கரெக்டா வரணும் அதே மாதிரி இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்த டைரக்டர் இல்லப்பா இந்த வாட்டி கொஞ்சம் ஃப்ரீயாப்பா கொஞ்சம் நம்மளா எக்ஸ்பெரிமெண்டலா பண்றோம் அப்படின்னும் போது அந்த நட்புக்காக அந்த உறவுக்காக ஓசில எல்லாம் பண்ணுவேன் இன்னுமா தட்ஸ் லைக் a lot சி பாவம் ஃபீல் தானே நம்ம பசங்க இது படம் பண்ணுறாங்க புதுசாக ஃபஸ்ட்டாக ஸ்ட்ரிக்டாலாம் பேசுவேன் இல்லை அதெல்லாம் முடியாதுப்பா இவ்வளோ கொடுத்தாதான் வருவேன் அப்படிலாம் பேசுவேன் அப்புறம் வந்து சோகாச்சி யாராவது வந்து பேசுகிறாங்க நம்மக்கிட்ட ஓகே சொல்லி அனுப்பிடுவேன் ஆனால் என்ன ஆனால் என்ன பிரச்சனைனா வந்து நம்மகிட்ட கேட்கும் போதெல்லாம் நல்லா கேட்டு சோகாச்சியாக கேட்டு எல்லாம் பண்ணுறாங்க அங்கே போனோன்னா மாறிடுவாங்க அதுதான் நம்ம ஃபீலிங்காக இருக்கும் என் ஆள் மேனேஜர் தானே சங்கர் ஃபீல் பண்ணுவார் சார் நான் தானே மேனேஜர் நானே பேசி அந்த ஆளை கரெக்ட் பண்ணிருக்கேன் சைக்கிள் கேப்பில் உள்ளே வந்துட்டான் நீங்கள் யார் எது சொன்னாலுமே ஓகேன்றீங்க நாளைக்கு நான் எப்படி சார் உங்களுக்கு சம்பளம் வாங்கி கொடுக்குறதுன்னு கேட்குறாரு அவர் கேட்குறதும் கரெக்டு தான் நம்ம ஃபீலிங்கும் கரெக்டு தான் ஆனால் அவங்க ஃபீலிங்கும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும் அதனால யாருக்கு எல்லாருக்கும் பண்ணும் உதவின்றது வந்து எல்லாருக்கும் பண்ணணும்ப்பா டீ பார்ட்டி ஆரம்பிச்சிடலாமா டீ பார்ட்டி ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் ஆஃப்டர் பார்ட்டிலாம் கிடையாது இது வந்து இட்ஸ் a family show எந்திரிச்சு ஆரம்பிக்கலாம் சஞ்சனா டீல இருந்து சஞ்சனாவா அந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா என்னவோ போவா மக்களே இது சஞ்சனா டீலாம் கிடையாது செஞ்சா டீயை தான் நம்ம வந்து சஞ்சனா அதாவது அந்த டீயை குடிச்சா செஞ்சிருவாங்க சேனா இதுக்கு மேல எதுவும் சொல்றதா இல்ல சஞ்சனா டீ உள்ளே ஜே ஃபார் ஜான் விஜய் எஸ் பட் இது ஜே கிடையாது ப்ராப்பரா பார்த்தா இது எல் எல்ல இப்படி திருப்பினா ஜே இல்ல இப்படி நம்ம திருப்ப கூடாது இப்படி தான் வைக்கணும் நமக்கு இதுதான் தேவை சரி எல் 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 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லவ் கரெக்ட் ஆன்சர் 100 மார்க்ஸ் थैंक यू பட் அதோட முடியல அப்புறம் என்ன யார லவ் பண்ணனும்னா எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லவ் லவ் உங்களோட முதல் காதல் பத்தி சொல்லுங்கள் எங்க அம்மா this and all I don't want எல்லாருக்குமே முதல் காதல் அம்மா அப்பா தான் அப்புறம் நீ அந்த கேள்வியை கேட்கறாரு ரெண்டாவது காதல் நாலாவது காதல் கேட்டனா உனக்கு இன்ட்ரஸ்டிங்கா அந்த ஆன்சர் வந்திருக்கும் சரி ரெண்டாவது காதல் என் பொண்டாட்டி இதுதான் வேணும் சரி பொண்டாட்டியோட வந்த லவ்ஸ் ரெண்டாவதா வந்த முதல் காதல் நிறைய இருக்கும் போல லிஸ்ட் எக்கச்சக்கமா இருக்குது டக்குன்னு யார் பேர் ஞாபகம் வருது பாவம் இவங்க கோச்சுக்குவாங்க அவங்கள பத்தி சொன்னா அவங்க கோச்சுக்குவாங்க இவங்கள பத்தி சொன்னா ஜாலி மேனா இருக்கீங்கல இவங்கள பத்தி சொல்றது சொல்லுங்க எல்லாரும் லவ் தானே ஆமா see basically வந்து நான் எல்லாரையும் லவ் பண்ணுவேன் நான் நல்ல பசங்களாம் சொல்லுவாங்க மச்சான் நான் அவளை கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நானும் யாரையும் கரெக்ட் பண்ணதில்லை என்னதான் எல்லாரும் கரெக்ட் பண்ணுவாங்க வரே வா ஏகப்பட்ட ப்ரொபோசல்ஸ் வந்துட்டே இருக்கும்
எந்த ப்ரொபோசலையும் டிஸ்போசல் பண்றதே கிடையாது. ஒரு ஜாலியான யூத்தா இருந்திருக்கீங்கன்னு நமக்கு தெரிய வருகிறது. எப்பவுமே அப்படித்தானே இருக்கணும். லைஃப் ஆமா. இஸ் பியூட்டிஃபுல். Yes. ஹாப்பினஸ் இஸ் வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட். ஓகே, ம். நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா வச்சுக்கணும். கண்டிப்பா. அதுதான் வாழ்க்கை. ஆமா. அதே மாதிரி இப்ப இந்த எல் வந்ததுனால ம். உங்க வைஃபுக்கு வந்து நீங்க டெடிகேட் பண்றீங்க இந்த காதல. சோ ஆ. அவங்களுக்காக ஒரு பாடலும் வந்து நீங்க டெடிகேட் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு பாட்டு இப்ப பாடணும். அவங்களுக்காக காதல் பாடல். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லை அம்மா, எப்படி சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ, ஆஹாஹா. வரவல்ல இந்த படத்தை கேட்டோம் ஓ! அதான் டக்குன்னு. இல்ல சிங்க் ஆயிடுச்சு இல்ல? கரெக்ட்டா. வெரி சூப்பர் சிங்க். குட். ஓகே, அற்புதம். அடுத்த டீ என்ன வேண்டும் உங்களுக்கு? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. டொயோம், அட்டாங் டொயோம். கட்டாங் கட்டாங். பாத்துருவோமா பிளாக்ல? பிளாக் டீ. சோ சார். என்ன ரகனா? அல்வாவா? யாருக்கெல்லாம் நான் அல்வா கொடுத்துருக்கேன்னு கேக்குறீங்க? நிச்சயமா. நீ வேற, எல்லாரும் எனக்கு தான் அல்வா கொடுக்கணும். நான் இதெல்லாம் யாருக்கு நம்புற அல்வா மாதிரியா இருக்கு. உண்மையாம்மா? ஆ. நான் வந்து இந்த முந்திரி மாதிரி சுத்தி அல்வா அவனுல முந்திரி மாதிரி நான். பாக்குறவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க நான் அல்வா கொடுக்குறேன், நான் அல்வா கொடுக்குறேன். ம். ஆனா வாங்கினதுலயே மறக்க முடியாத அல்வாப்பா. இது ஒரு அல்வானே தெரியாம நான் ரொம்ப நேரமா வாங்கிட்டு நிறைய இருந்தேன். வாங்கிக்கிறேன் நான். மறக்கவே முடியாத ஒரு அல்வா எங்களோட கண்டிப்பா இதெல்லாம் ஷேர் சொல்ல பண்ணுங்க. முடியாதுமா, நீ வேற. ஷேர் பண்ணுங்கப்பா. சும்மா இதெல்லாம் ப்ரொஃபஷனல் அல்வா தான் நான் கேக்குறேன். பர்சனல் அல்வா கிடையாது. நீங்க பர்சனல் தான் நினைக்காதீங்க. ப்ரொஃபஷனல். ப்ரொஃபஷனல் அல்வா வந்து, ஆமா ஒரு படத்துல வந்து ம். என்ன நடிக்க போயிருந்தேன் நான். அங்க வந்து என்ன சொன்னாங்க, சார் நீங்க வந்து இந்த பர்டிகுலர் பர்சனோடைய ஜோடியா வரீங்க ம். அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செம்ம ஹாப்பி ஆயிட்டேன். ம். சூப்பரான ஹீரோயின் வரையா அப்படின்னு. ம். ஆனா அங்க போனதுக்கு அது வரைக்கும் நான் அந்த படத்துல வந்து கமிட்டே ஆகல. ம். பட் நான் ஹீரோ கிடையாது. பட் நான் அந்த டைரக்டா, அதாவது என்ன, ஆப்போனண்ட், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ். ம். ஏன்னா அவரும் மாமா பையன் மாதிரி நான் ஆ. அப்படின்ட்டு போனோம். ஷூட்டிங் போனால் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஏதோ எடுத்தானுங்க. என்னை மட்டும் தனியாக வச்சு டைலாக்லாம் பேசி எடுத்தானுங்க. எடுத்துட்டு 2 நாள் பிரேக் விட்டாங்க. ஷூட்டிங் கிடையாது. ம். நான் ஜாலியாக கொச்சின்லலாம் அப்படி சுற்றிட்டு அந்த ஹவுஸ் போட்லலாம் போயிட்டு ஆ. அடுத்த நாள் வந்தேன். அடுத்த நாள் வந்தோடனே ட்ரெஸ் எல்லாம் மாறிடுச்சு. வேஷ்டி சட்டை எல்லாம் கொடுத்தானுங்க. ஆ. என்னடா இது அப்படின்னா, ஒருவேளை கிராமத்தில் ஆ. மைனர் மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குன்னு போய் நின்னா, சார் கொஞ்சம் ஒயிட் அடிக்க சொன்னாங்க சார். நானுங்க ஓ! ஆ. பார்த்தா அந்த ஹீரோயினுக்கு அப்பாவை நடிச்சேன் கடைசியில் அந்த படத்தில். அச்சச்சோ! அது என்ன படம்? அது வந்துருக்கு. அது அடிக்கப்பியாரே கூட்டமணின்னு ஒரு படம். அது ஆஹா. எப்படி இருக்கும். யார் இந்த ஹீரோயின்? அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் கூட வந்து நான் வந்து அண்ணனா இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஆனால் ஃபர்ஸ்ட் நான் நடிச்சது வந்து அப்பாவா நடிச்சேன். அப்பாவா? அடிக்கப்பியாரே கூட்டமணி. கூட்டமணி. யாரு ஹீரோயின்? சூப்பர் படம் அது. நமிதா. நமிதானா நம்ம நமிதா இல்லை, ஆ. மலையாளம் ஆக்ட்ரஸ். ஓ, மலையாளம் நமிதா. ஓகே. ஸோ அது வந்து பயங்கரமான அல்வா. அது இந்த நைஸ். மாதிரி பல அல்வாங்கள் இருக்கு. ஏகப்பட்ட அல்வாக்கள் இருக்கு. ஆமா. நான் வேறு திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கேன்னா ம். அடிக்கடி நிறைய பேர் கொடுப்பாங்க அல்வா. அல்வா கடையே இருக்கா? அல்வா கடையே இருக்கு. சூப்பர். குற்றாலத்துக்கு போனோம். ஆனால் நீங்கள் குற்றாலத்தில் நல்லா ம். தண்ணி வந்துட்டு இருக்குதான். குற்றாலம் போயிருக்கியா நீ? நிச்சயமா. குட் கேர்ள். எஸ். ஆமா, அதனால தான் இவ்வளவு தெளிவா இருக்க. குற்றாலத்துல போய் குளிச்சாலே தெளிவாயிருவீங்க நீங்க. குற்றால இல்ல அருவியிலே குளித்த குளிச்சாலும் அடங்காதே அத்தானின் உடம்பு சூடு பொன்னம்மா, நீ அருகி இருந்தா கீழு கீழுக்கும் கண்ணம்மால. எனக்கு இந்த பாட்டு தெரியாது. குற்றால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? அதுதான் எனக்கு இது தெரியும். பழைய காலத்து பாட்டு. ஆ. எங்க அம்மா டைம்ல உள்ள பாட்டு இது. நான் பொறக்கல அப்ப. ஐ டோன்ட் நோ. நானே பிறக்கலாம், எப்படி நீ பிறந்திருப்ப? சூப்பர். அதே மாதிரி நீங்க ஒரு ஹீரோயின் விஷயத்தை பத்தி சொன்னதுனால இது கேட்டே ஆகணும். ம், ஏதாச்சும் ஒரு படம் நீங்க நடிக்கிறீங்க. நடிக்கும்போது ஹீரோயினோட அழக பார்த்து மயங்கி, ஓ ம். நோ நான் ஒரு ஆக்டர் அப்படிங்கறதே மறந்து டயலாக் எல்லாம் மறந்து அந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன் நடந்திருக்கா? ஐஸ்வர்யா ராய் ஐஸ்வர்யா ராய் வாரே வா. அவங்களோட டைலாக் பேசும்போது, ஏன்னா நான் கண்டினியூஸா வந்து சீன்ஸ்லாம் வந்து பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தேன். ம். ஆனால் சில டைம்லாம் சில பேர் பண்ணுவாங்க, அந்த டக்குன்னு அது ரியாக்ஷன்லாம் மாற்றுவாங்க, பார்த்தா ஆஃப் ஆயிரும். ம். ஸோ 11 டேக் எடுத்தார் மணி சார். ம். ஏற்று விறுவிறுத்து ஃபீல் ஆகி வரல. அப்புறம் கடைசியில் அந்த சீனே இல்லை படத்தில். ஆ. ஆனால் 11 வாட்டி அதுதான். திரும்பி என்ன
நான் டயலாக் சொல்லிட்டே இருப்பேன். எங்க ஊர்ல மக்ரூ ஒண்ணு ரொம்ப ஃபேமஸு. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். உங்களுக்கு அப்படின்னோனே என்ன அப்படியே பார்த்து, "நீங்க அம்மா பையன் தானே?" அப்படின்னு அப்படி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அ அ சார் திட்டுவாரு. "இடியட்! வாட் இஸ் திஸ் கை டூயிங்?" அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி. ஓகே. ஐஸ்வர்யா ராய்ட்ட சொன்னீங்களா? செம்ம அழகா இருக்கீங்க. நான் வந்து ரொம்ப உங்களாலயே மிஸ் பண்றேன் என்னோட ஆக்டிங் எல்லாம் அப்படின்னு. ஊரே சொல்லியிருக்கோம். இத நீங்க நான் வேற சொல்லணுமா அவங்களுக்கு? கெத்தா இருந்துட்டீங்க அங்க. நம்ம ஃபீலிங்லயே தெரிஞ்சிருக்காது அந்த அம்மாவுக்கு. வாட் இஸ் திஸ்? எங்க போனாலுமே எனக்கு இப்படி இருக்கேப்பா. காட் இந்த பையனுமா என் கண்ணை பார்த்து மயங்கிட்டானே அப்படின்னு. அற்புதம். சூப்பர்ப்ஸ். ஓகே. அடுத்ததாக மின்ட், மாச்சா, மசாலா, ஜிஞ்சர். எனக்கு மின்ட் ரொம்ப பிடிக்கும். மின்ட் லீவ்ஸ் போட்டு லைம் ஜூஸ் குடிப்பேன். ஹெல்தியா நீங்க குடிக்கிறீங்க. கரெக்ட்டா? அப்படியா? அப்புறம் மின்ட்டியா யாராவது பேசுனாங்களா? திஸ் இஸ் a family so அதான் சொல்ல வரேன். அவங்கள கூட மின்ட்ல போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவேன்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்ல வந்தீங்க. மின்ட் புரிஞ்சிடுச்சு. டீ அது. மின்ட் டீ தான். அதாவது மின்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க நீங்க. மின்ட் எங்க இருக்கு தெரியுமா மெட்ராஸ்ல? மின்ட் ஸ்ட்ரீட். ஏய் என்ன தெரியுமா ஒரு உனக்கு? பக்கா மெட்ராஸ் பொண்ண பார்த்து. மெட்ராஸ் சக்க நீ மெட்ராஸ்ன்னு சொல்றதுலயே எனக்கு சந்தோஷம் வந்துருச்சு. இல்ல? சூப்பர். ஆமா மின்ட். ஆனா மின்ட் டீ உள்ள சூப்பரான விஷயம் வரல. என்ன வந்தது? இது என்னது? ஆமா. ஹாட் சில்லி. எஸ். and you have to eat it. அது நல்லா இல்லனா இது கூட நீங்க சாப்பிடலாம் இது குட்டியா. சாப்பிடணுமா? இது சாப்பிட்டா என்ன ஆகும்? வயித்தால போகும். ஏற்கனவே அதனால தான் லேட்டா வந்தேன் ஷூட்டிங்க்கு. ஸோ வந்து you don't have to eat it. எங்க ஊர்ல வந்து இது நிறைய செடி இருக்கும். எந்த ஊரு? திருநெல்வேலி. திருநெல்வேலி பக்கத்துல ஓட்டப்பிடாரம்னு ஒரு இடம். அந்த ஓட்டப்பிடாரத்துல வந்து இது நிறைய விதைப்பாங்க. ஏகப்பட்ட படங்கள் ஒர்க் பண்ணியாச்சு. ஏகப்பட்ட டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியாச்சு. எந்த டைரக்டருக்கு இந்த மிர்ச்சி மாதிரி சுர்ரு சுர்ருன்னு கோவம் வரும்? வேலைக்காக தான் வரும். ஆனா என்னப்பா இப்படி கோவப்படுறாரு அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ற ஒரு டைரக்டர். வேலைக்காக. நம்ம கிட்ட யாரும் கோவப்பட மாட்டாங்க. உங்கள்ட்ட இல்ல நீங்க பாப்பீங்கல்ல. ஜெனரலா நம்மள பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குமா? நம்ம கிட்ட எதுக்கு தேவையில்லாம வம்பு அப்படின்னு சொல்லி யாரும் கோச்சிக்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு யாரும் கோச்சிக்கிறது இல்ல. ஆனா கோவப்பட்டு என்கிட்ட பயங்கரமா கோவப்பட்டு திட்டுறது அப்படின்றது வந்து மணி சார் மட்டும் தான் திட்டினாங்க. அவங்க படத்துல மட்டும் தான். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவருக்கு என் மேல ரொம்ப லவ் ஜாஸ்தி. அந்த லவ் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாரு அப்படின்றது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கல்ல. ஆங்கரா அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அது ஒரு ஃபீலிங். ரொம்ப பிடிச்சவங்கள தானே திட்டுவோம் நம்ம. இல்ல? நிச்சயமா. ரொம்ப பிடிச்சவங்கள தான் கில்லுவோம். ரொம்ப பிடிச்சவங்கள தான் கொஞ்சுவோம். இல்ல அந்த மாதிரி. ஆமா. கரெக்ட் தான். ஓகே. அடுத்து போய்டுவோம். ஜிஞ்சர், மசாலா, மாச்சா. மச்சான் அது என்னடா மாச்சாட்டி? மாச்சான போட்டு செஞ்சிருப்பீங்களா போல இருக்குது. மாச்சான்றீங்களே. பாத்துருவோமா மாச்சாவே? சரி பாச்சாங்கச்சா வெளியே ஓடி போயிட போகுது. மாச்சா தெரியாதா உங்களுக்கு? அந்த ஒரு மாதிரி கிரீன் கலர்ல டீ இருக்குமே நல்லா பச்சை பசேல்னு. கிரீன் டீயா? அதுதான் மாச்சா. கிரீன் டீயே கலரே இருக்காது. நீ என்ன கிரீன் டீ? ஐயோ மாச்சா. ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன். சரிமா அது தேவையில்ல. நமக்கு இதுதான் தேவை. மாச்சா உள்ள என்னது இது? இதுல கப்பல் செஞ்சு இந்தியன் தாத்தா மாதிரி கஸ்தூரிக்கு ஒண்ணுமா என்ன? காசு பணம் துட்டு மணி வந்திருக்கு. சோ வாழ்க்கையிலேயே ஐ மீன் லைஃப்லயே வாங்கின ஃபர்ஸ்ட் salary कितना है? 800 rupees. அவ்வளவுதானா? ஆமா. எங்க எப்போ? நான் வந்து காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே நெஸ்ட் கம்யூனிகேஷன்ன்ற ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சில காப்பிரைட்டரா போய் வேலைக்கு சேர்ந்து 800 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கா ஒரு மாசத்துக்கு? ஒரு மாசத்துக்கு. ஒரு மாசத்துக்கு 800 ரூபாய். அந்த டைம்ல வந்து ஒரு மாசத்துக்கு 800 ரூபாய் வந்து நிறைய காசு. ஏன்னா நான் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய பாக்கெட் மணி. ஆமா. பெரிய பாக்கெட் பெருசா இருக்காது. சின்ன பாக்கெட் தான். ஆனா நல்ல காசு அது 800 ரூபாய். சூப்பர். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணிருப்பீங்க. நீங்க ஒரு salary எதிர்பார்த்திருப்பீங்க. பட் எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தி salary கொடுத்த ஒரு படம்னா எந்த படம்? நான் வந்து ரஜினிகாந்த் சாருக்கு அந்த லுக் பண்ண ஒரு படத்துல பாபான்னு அவங்கலாம் காசு கொடுப்பாங்களான்னு கூட தெரியாது. ஆனா 50,000 ரூபாய் செக் எழுதி எனக்கு கொடுத்தாங்க. வாவ். அப்படியே ஃப்ரேம் பண்ணி வச்சிட்டாரு. செம. நான் என்ன நினைச்சேன் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காருன்னு. அப்புறம் தான் தெரியுது ப்ரொடியூசர் போட்டிருக்காரு. ஃப்ரேமை உடச்சி எடுத்துட்டு போய் காசு போட்டு யூஸ் பண்ணு. 50,000 ரூபாய். 50,000. சூப்பர். ஓகே மசாலா ஜிஞ்சர் எது வேண்டும்? ஏய் ஜிஞ்சர் போட்டா தான் மசாலாவே. சமையல் பண்ண தெரியாதா உனக்கு? அடப்பாமே. நான் 2K kid. மசாலா ஜிஞ்சர் தானே வேணும் உங்களுக்கு? ஏய் ஜிஞ்சர் போட்டா தான் மசாலா. அதான் சொல்ல வரேனா. அதனால ஜிஞ்சர் தான். ஜிஞ்சர் தானே. சரி. தாங்க. இட்ஸ் a costly battery. அந்த பேட்டரி காஸ்ட்லியா என்ன கூட கையில பிடிச்சு பார்க்கலாம். ரிசர்ச்ல பண்ண வேண்டாம்.
டியூரசெல் பேட்டரி. மத்த பேட்டரிலாம் கொஞ்சம் தூரம் ஓடும். இந்த பேட்டரி ரொம்ப தூரம் ரொம்ப ஓடும். தூரம் ஓடும். அந்த அட்வர்டைஸ்மென்ட் இல்ல பாத்துருக்கீங்களா? அந்த கரெக்ட் மாதிரி. தானே? கரெக்ட். அந்த முயல் மாதிரி. பேட்டரி பேஸ் பண்ணி ஷாக் அடிச்சிச்சு பேட்டரி. பா உலக மகா நடிகர்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. பேட்டரிய பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க லைஃப்ல என்னடா இது லைஃப் இஸ் சோ போரிங்யா. நம்ம வந்து ஒரு லைஃப் இஸ் சோ போரிங். நம்ம போய் கடையில இருந்து ஒரு பேட்டரி வாங்கின்னு ஒரு ரிமோட் கார்ல பேட்டரியை போட்டு அப்படி சுருன்னு பக்கத்து வீட்டுல இருக்கிற பாப்பாக்கு அந்த பேட்டரி கார்ல ஏதாவது வச்சு சாக்லேட் வச்சு அனுப்பிவிடலாம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். கிடையாது. இல்லையா? நான் எவ்வளவு வந்து ஒரு மோட்டிவேஷனலான ஒரு விஷயம் என்ன மோட்டிவேஷன் கையில வச்சிருக்கிறது பேட்டரி. இதுல ஒரு பேட்டரி மோட்டிவேஷன். உள்ள ஒரு மோட்டிவேஷன் என்ன தெரியுமா? நீங்க வந்து லைஃப்ல ரொம்ப சோர்ந்து அஷஷோ அப்படின்னு இருக்கும்போது யாராச்சும் ஒரு நபர் பேட்டரியா உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி ஏத்திட்டே இருப்பாங்க. ரீசார்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. யார் அந்த நபர்? Who is the யாரும் battery? எங்க அம்மாவும் என் பொண்டாட்டியும் தான். வேற யாரு? மாத்தி மாத்தி அவங்க தான் பேட்டரியா சேல் பண்றதா? பாசிட்டிவ் நெகட்டிவ் அதான் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க. நான் ஃபுல் எனர்ஜி ஆயிடுவேன். மாமியார் மருமக சண்டை இதுதானோ? தெரியாதா உனக்கு? எனக்கு எப்படி தெரியும்? எல்லார் வீட்லயும் மாமியார் மருமக ஃபீலிங்கே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் தான். பேட்டரி யார் பாசிட்டிவ் யார் நெகட்டிவ் உங்க கதையில? யார் நெகட்டிவ்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். பேட்டரி கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட எப்படி தெரியும் சொல்லு? யாருக்கு நீங்க பயங்கரமா சப்போர்ட் பண்ணி தோ வந்துட்டேன் அப்படின்னு போறது? ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்ணா ஆனா அவங்களுக்கும் தெரியாது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. நமக்கு இல்லைன்னா சோறு கிடைக்காது தெரியுமா? அது கரெக்ட். டீ சாப்பிடுவா நீ? தெரியுது. அது எவனா சொல்லிதான் மழை பெய்யும் போது அப்படியே நைட் டைம்ல ஓடி போய் டிங் 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 மணி அடிச்சுட்டு இருக்கவங்க கிட்ட போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறது எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? 2K kids. ஆமா இல்ல மச்சான். ஏய் டூட், ஏய் நம்ம வைபா ஏதாவது பண்ணலாமா? வைப் மேட்டர் ப்ரோ. என்ன வைப்டா அப்படின்னா டீ கடையில போய் டீ சாப்பிடலாம். என்ன டீனா மாட்சா டீனா. ஒரு 2K பையனை வச்சுக்கிட்டு அது வேற என்னன்னு கேட்டா கிரீனா இருக்குமா. ஆனா அது கிரீன் டீ கிடையாது. இதுக்காக நான் சைனா போய் அங்க வைக்கிற டூப்ளிகேட் பேட்டரியை வாங்கிட்டு வந்து எனர்ஜைஸ் ஆகி இதெல்லாம் எனக்கு தேவையா நீ? நீங்க மறக்க மாட்டீங்க. சைனா ப்ராடக்ட் தானா? என்ன வாட்ச் அது? என்ன வாட்ச் அது? இது சைனா ப்ராடக்ட் தான். கரெக்ட் அத்தியா? அதானே பார்த்தேன். ஐபோனே சைனா ப்ராடக்ட். என்ன பண்ண? என்ன பண்றது? எல்லாம் வீட்டுக்குள்ள சைனா வந்துருச்சு. சைனா தான். ஓகே. சைனீஸ் ஃபுட், ஃப்ரைட் ரைஸ், சைனா ப்ராடக்ட். சைனா பாய் ஃப்ரெண்ட் தான் இல்ல உனக்கு? அதுக்கும் ரெடி பண்ணிடுவோம். பண்ணிரு அவ்வளவுதான். என்ன ஒண்ணு அவன் ஸ்டூல் போட்டு நின்று ஒன்னு எட்டி பார்ப்பான். நீ இல்லை எட்டி பார்க்கணும். ஹைட் அவ்வளவு இருக்குமோ? வேண்டாம் அந்த ஊரை விட்டுருவோம். அப்புறம் மூக்கை வச்சு கொஞ்சம்னா கஷ்டம். பிடிக்க முடியாது மூக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஐயோ ஐயோ கடவுளே கடவுளே இது என்ன ஷோனே மறந்துட்டேன். எனக்கே தெரியல. நீ என்னடான்னா சாய் வித்து அப்படின்னு சொல்லிட்டு சாயா கொடுத்தாலும் போடலாம். சாய்னா காஃபி இல்லையா? கிடையாது. என்ன மும்பைல வேற இருந்தீங்கல்ல நீங்க நிறைய வருஷம்? நான் இருந்தேன். அது சாய் சாய்னு வானுங்க. எல்லாத்துக்குமே சாயா தான் சொல்லுவானுங்க அவனுங்க. சாயா சிங் கூட இருக்காங்க. அவங்க சிங்கே கிடையாது. ஓகே. இது வந்து வெங்காயம். ஆமா கொஞ்சம் இந்த வெங்காயம் கொஞ்சம் வயசாயிடுச்சு. இட்ஸ் வெங்காயம். வெங்காயத்துக்கு வயசாயிடுச்சுன்னா யோசிச்சு பாரு எனக்கெல்லாம் எவ்வளவு வயசாயிருக்கும்னு. தெரிகிறது. தெரியுதா? அப்பலாம் நான் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல என்ன வயசானது. You just look like you are early. More older you get, more golder you become. வாரே வா. நான் இப்பதான் பார்த்தேன் இந்த 2K கிட்ஸ்லாம் வந்து ஓல்டு ஜெனரேஷன் தான் பிடிச்சிக்கிறாங்க. கரெக்டா இல்ல? இதெல்லாம் பார்த்தேன் நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம். அதனால தான் அந்த பக்கமே போறது இல்ல. நம்மள போய் யாராவது பிடிச்சிக்க போறாங்க. ஆமா. நம்ம வேற சும்மாவே ஒரு மாதிரி அப்புறம் பேய் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருப்போம். எதுக்கு இதெல்லாம்? நான் வேற டாடி வேற. இன்னும் கொடுமை. சுகர் டாடி இல்ல டாடி தான். நீ வேற சுகரே இல்லாம டீ குடிக்கலாம் நம்ம. நீ வேற சுகர் டாடி இப்படிலாம் சொல்லி ஊர்ல வந்து 2K வைப் ஆயிர போகுது. வைப் ஆக தான் போகுது. பயங்கரமா. எஸ் இட்ஸ் வெங்காயம். சோ வெங்காயம் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா? பேஸ் பண்ணி ஆம்லெட் பண்ணலாம். வேண்டாம் சமையல் வேண்டாம். சமையலே வேண்டாம்ல. நீ எனிவே நீ சமைக்க போறது இல்ல. எதுக்கு இது? எதுக்கு தேவையில்லாம வெங்காயத்தை எல்லாம் கையில தூக்கி போடுறது? வேணா தூக்கி போட்டு விளையாடலாம் பால் மாதிரி. கேட்ச் யூ கேட்ச் ஒன் மோர் கேட்ச். போதும். பரவாயில்ல போடு. வெங்காயத்தை வச்சு பந்தா. இது ஜாலில இது ஒரு சீரியஸான கேள்வி வெங்காயம். நீ வேற 2K கிட்ஸ்லாம் வெங்காயத்துல லைஃப்ல சீரியஸா எடுத்துக்கிறதே இல்லன்னு கேள்விப்பட்டேன். இப்பதான் நீ தானே சொன்ன. சுகரு
டீல போடுங்க டாடி அப்படின்னு. டாடி சுகர் டீ போடுங்க டாடி அந்த மாதிரி. அதுதான் நான் மீன் பண்ணேன். ம். சோ வெங்காயம் பேஸ் பண்ணி என்ன கேள்வி என்றால் சீரியஸ் அப்படியே மோடுக்கு வாங்க, எடுத்துட்டு வந்து சீரியஸ் மோடுக்கு வாங்க, ஆ? சீரியஸ் மோடுக்கு வாங்க. கம் ஆன். இட்ஸ் a வெரி சீரியஸ் கேள்வி. லைஃப்லயே வந்து ரொம்ப எமோஷனலான தருணம், கண்ணீர் விட்ட தருணம், என்ன தருணம்? என் பையன் பிறந்த உடனே ம். ரொம்ப இமோஷனல் ஆகி டாக்டர்லாம் கெட்டி பிடிச்சி அழுதுட்டேன். ம். இந்த லேடி டாக்டர் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் என் இமோஷனை புரிஞ்சு உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு ம். அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு அந்த ம். குழந்தை கொடுத்து வச்சிருக்கணும் ம். அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணுங்க. இந்த சீரியஸ்னஸ் போதுமா? போதும் போதும். வெரி குட் வெரி குட். 100 மார்க்ஸ். நிஜமாலே இப்ப கண்ணீர் வந்துச்சா? பின்ன ஆ. நிஜமாலே டாக்டர் கட்டியும் பிடிச்சிங்களா? ஆமா வைஃப்க்கு முன்னாடியே? ம். wife இல்ல அவங்க அங்க பாவம் அங்க டயர்டா படுத்துட்டு இருக்கிற டைம்ல இந்த வேலை. இல்ல இல்ல ம். அது உனக்கு உனக்கு புரியல. உனக்கு ஒரு குழந்தை பிறந்து நீ ஒரு தகப்பனா மாறும் போது உனக்கு தெரியும் தட்ஸ் ஒன் எமோஷன். இமோஷன். நீ எப்படி தகப்பனா மாறுவ? சாரி, தகப்பியா தான் நான் தகப்பியா தான் மாறு. இந்த 2K கிட்ஸுங்களுக்கு அது கூட சொல்லுங்க, அம்மாவா அவன் சொல்ல மாட்டான், தகப்பியா அவனா. தகப்பி அது என்னது? நல்லா இருக்குல்ல, பேர் நல்லா இருக்குல்ல. நான் இனி நாளையில இருந்து எங்க அம்மாவை தகப்பின்னு கூப்பிடுறேன். எல்லா 2K கிட்ஸும் நீங்க வந்து வீட்டுல போய் உங்க அம்மாவை வந்து தகப்பின்னு கூப்பிடுங்க. கேட்டா அஸ்வினி தானே, அப்படியே வெச்சுக்கோங்க. அர்ச்சனா, என் பேர் அபர்ணா, உங்க அன்னபூர்ணி, கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் நேம் எல்லாம் சொல்லுங்க. எல்லாமே ஏலியவா இருக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். சோ அதுதான் எமோஷனல் வைப் எப்படி? செக்மெண்ட். வைப் மச்சான், வைப். வைப் மச்சான், வைப். சூப்பர். முடிஞ்சிச்சு இந்த செக்மெண்ட். அவ்வளவுதானே. வெங்காயத்தை வச்சு நல்ல கேள்வி அதை கேட்க வேண்டியதானே. ஆனந்த கண்ணீர் சொல்லுங்க. ஆனந்த கண்ணீரா? எமோஷனல் கண்ணீர் வந்து உங்க பையனை வந்து பாக்கும்போது அவர் பிறந்தோனே. ம். ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் டெய்லி என்ன பார்க்கும்போது வந்துடும். சாண்ட்விச் ஏன்டா இந்த உலகத்துல வந்து நீ பறந்து இதுங்களெல்லாம் எப்படி வைப் பண்ணுகிறியே அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான். இந்த ஷோல இருக்கதே உங்களுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர்ல. ஆமா. உன் பேர் என்ன சொல்லு? ஏன் சும்மா சொல்ல. பவித்ரா. நல்ல பேர். பவித்ரான்ற பேரு கேட்டோடனே வந்து பவித்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்? பவித்ரம். ஆமா, பவித்ரம்னா அது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். இட்ஸ் a very holy thing அப்படிங்கறது தான் பவித்ரம் அப்படினுவாங்க. பவித்திரமான வார்த்தைகளை சொல்லி பவித்திரமாக கேள்விகளை கேட்டு பவித்திரமான ஷோவில் என்னை அழைத்திருக்கும் பவித்ராவுக்கு மிக்க நன்றி. வாரே வா, இது ஆட்டோ பின்னாடி ஒட்டுங்கப்பா. ஆட்டோ பின்னாடி ஏன் ஓட்டணும்? ஆட்டோ பின்னாடி வந்து பிரசவத்துக்கு இலவசம் தான் ஓட்டுவாங்க. வேற ஏதாவது புது ஸ்டைலிஷ் ஆட்டோல ஷோக்கு ப்ரமோஷன்ல இது. எதுக்கு ஷோக்கு ப்ரமோஷன்? ஷோக்கு ப்ரமோஷன் வந்து செலிபிரிட்டி. செலிபிரிட்டி தான். ஓகே சாய் ஓகே, முடிஞ்சிச்சு. டீ பார்ட்டி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு சமையல் பார்ட்டி பார்க்க போறோம். இது சமையல் செக்மெண்ட். நமக்கு வந்ததுல இருந்து சமையல் பத்தி தான் பேசினே இருக்கோம். எஸ், இந்த செக்மெண்ட் பேரு இதுவா அதுவா ஏதாச்சும் ஒன்னு தான் சூஸ் பண்ணனும். குடுகுடுன்னு சூஸ் பண்ணனும். ஓகேவா? குடுகுடு. எஸ். சூப்பர். சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? குடுகுடு. குடுகுடுன்னு சொல்லல, சூஸ் பண்ண சொன்னேன். குடுகுடுன்னு எப்படி சூஸ் பண்றது? சரி, நீங்க கடகடன்னு சூஸ் பண்ணுங்க. கடகடன்னு சூஸ் பண்ணா. சொல்லுங்க, இப்போ கேள்வி கேளுங்க. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணி? மட்டன் பிரியாணி. இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? இட்லிக்கு மீன் குழம்பு. மீன் தானா? இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா ஆட்டுக்கால் பாயாவா? தேங்காய் பால். என்ன நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சொல்லிருக்கீங்க தேங்காய் பால்? எனக்கு தேங்காய் பால் ரொம்ப பிடிக்கும். வயிறு கூல் ஆகும். ஆமா, கூலா இருக்குது எல்லாம் பிடிக்கும். ஆட்டுக்கால் ஏன்னா அந்த ஆடி எங்கெல்லாம் நடக்குதோ தெரியல, அது வேற வெட்டி இதுக்கப்புறம் யாராச்சும் அந்த பாயா பக்கம் போவாங்களா? ஆயா கூட போகுது பாயா கிட்ட. சாயா வேணா வாங்கி குடிச்சிக்கலாம் நீ, அதுக்கு பாயா சாப்பிடுறதுக்கு. இடியாப்பம்க்கு சாயா? இடியாப்பம் போடு. தயிர் சாதமா தக்காளி சாதமா? தயிர் சாதம். பீட்சாவா பர்கரா? Oh my god, pizza. Pizza, okay. Italiano. பூரியா பொங்கலா? பூரி தானா? பொங்கல் சாப்பிட்டு போத நைட் தூக்கம் வந்துரும். பூரி சாப்பிட்டால அது கொஞ்சம் தந்துருஸ்ட் ஆயிடுவீங்களா? பூரி சாப்பிட்டா தந்துருஸ்ட் ஆயிடுவீங்களா? காலையிலேயே வைப் ஆயிரும். வைப் ஆயிடுவீங்க. நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸா? சிக்கன் 65 பிரெட் ஆம்லெட்டா? சிக்கன் 65. அது மட்டும், அந்த சிக்கன் மட்டும் எங்கேயும் போவாதா? சிக்கன் காலையா வெட்டி பாயா வைக்கிறாங்க. ஆட்டுக்கால தானே பாயா வைக்கிறாங்க. சிக்கனை வந்து காலை தவிர மற்றதை தானே வெட்டி வைக்கிறாங்க. அதனால அது இப்போ எங்கேயாவது உருண்டிச்சா அப்படின்னா அதை புடிங்கி எடுத்துருவாங்கல்ல, எல்லாம் முடியும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது தானே. ஐ அம் a vegetarian, I don't know. Oh god. Yes. ஐயோ பாவம். மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா?
ரெண்டுமே நல்ல இதுதான். என்னது இது? ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. மிளகா பஜ்ஜி பிடிக்காதா? முட்டை போண்டா பிடிக்காதா? உனக்காக மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி பிடிக்கலனாலும் உனக்கு பிடிச்சிருக்குல, பவித்திரமான உணவு அது. மிளகா பஜ்ஜி. அரே பாப்ரே. அரே பாப்ரேன்னு ஒரு சாப்பாடு இருக்குதா இல்லையா? நண்டு ரசமா தக்காளி ரசமா? நண்டு ரசம். நண்டு ரசம். மசால் வடையா மெது வடையா? மசால் வடை. ஃபர்ஸ்ட் டைம் மசால் வடையா இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன்ல சொன்ன ஒரே நபர் நீங்க தான். நீ கொடுத்த மசாலா டீ அந்த மாதிரி இருக்குது. நான் என்ன பண்றது? ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆரஞ்சு ஜூஸ் ஸ்கின்னுக்கு நல்லது. ஆப்பிள் ஜூஸ் வந்து ஃபுல்லா வேக்ஸ் தடவி வச்சிருக்கானுங்க. உடம்புக்கு கெட்டது. கிட்னி ஸ்டோன் வந்துருது. முன்னாடி தான் வந்து சொன்னாங்க an apple a day keeps the doctor away அப்படின்னு. நாங்க வந்து பார்த்த டாக்டர் ரொம்ப அழகா இருந்தாங்களா, so we kept the apple away. வேற மாதிரி வேற வைப். நாங்கலாம் பழைய வைப். ஆமா 2K கிட்ஸ் பக்கத்திலே வர முடியாத வைப் இதுதான். ஆமா அதனால தான் நாங்க வந்து சுகர் ஆகுறோம். ஓகே இந்த செக்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. ஜாலியா அடுத்து போச்சா இல்லையா? வேற லெவல் வைபா போயிட்டு இருக்கு. ஃபன்னா போயிட்டு இருக்குது. பக்காவா போயிடு. மெட்ரோ ரயில்ல போற மாதிரி இது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எப்படி ஜுர்ருன்னு ஃபாஸ்டா போகுது அது மாதிரி நான் கேக்குற கேள்விகளுக்கு ஃபாஸ்டா பதில் சொல்லணும். ரெடியா? நான் ஒரு புரியல. fill in the blanks ஆ? ஓ இதுதான் எக்ஸ்பிரஸ் சொன்னீங்களா? கிரியேட்டிவ் டீம் வெரி குட் பியூட்டிஃபுல் ஐடியா. எப்படி வேற மாதிரியா? நான் ஒரு முட்டாளுங்க நல்லா படிச்சவங்க 4 பேர் சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி படத்தோட பாடலாம் பாடக்கூடாது. ஓனா சொல்லணும். கிரியேட்டிவ் ஓனா கிரியேட்டிவா சொல்லணுமா? நான் ஒரு நல்லவன். நல்லவன். ஓகே. என் வழி தனி வழி. நோ சினிமா டயலாக். அது சினிமா டயலாக் அது. என் வழி சைதாபேட் போற வழி. அங்க தான் வீடு இருக்குது. ஓகே. ஐ லவ் myself. பொண்டாட்டின்வீங்க நினைச்சா ஓகே. அத எத்தனை வாட்டி பொண்டாட்டி திருப்பி உனக்கே போர் அடிக்காது? பாக்குற பிள்ளைங்க எல்லாம் கோச்சிக்காது? எப்ப பாரு இருந்தாலே பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வாய்ப்பே எல்லாம் போயிருப்போம். இதுல வேற வைப் சுகர் டேடி வேற பேசுறீங்க. நான்சென்ஸ். எஸ் ஐ ஹேட் லையர்ஸ். போய் பேசுறோம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என் வாழ்க்கையில் சினிமா எனக்கு சோறு போடுது. வெரி குட். நான் அடிக்கடி செடிகளுடன் பேசுவேன். சூப்பர். அற்புதமான ஒரு செயல். ஏன்னா நான் பேசினா எங்க வீட்டுல வந்து மல்லிப்பூ பூக்கும். குண்டு மல்லி. ஏய் என்ன ரொம்ப நாள் ஆச்சு பூவே வரல அப்படின்னா வீடே வாசனையா இருக்கும். வந்து பார்க்கணும் அந்த மல்லிகள் எல்லாம். கட்டாயமா வாங்க. என் வாழ்க்கை என் கையில். சினிமா டயலாகா? இல்ல உன் வாழ்க்கை உன் கையில் தான் சினிமா டயலாக். என் வாழ்க்கை என் கையில தான். என்ன மாமா கரெக்ட் தானே? கேமராமேன் அவர் கையில் தானா அவர் வாழ்க்கை? எனக்கு தெரியும். இல்ல நாங்க சிரிச்சுக்கிறோமா? நீயே நான் உன்னை சொல்ற பாரு பவித்ரா, ஓவரா யோசிக்க கூடாதுன்னு. உங்க கிரியேட்டிவ் டீம் யோசிக்கிட்டோம். நீ யோசிக்காத. சொல்றத மட்டும் செய். என்னமா கிரியேட்டிவ் டீம் கரெக்ட் தானே? சொல்றத மட்டும் செய்ய சொல்லுங்க பவித்ராவை. கப்சுப். அரே பாப்ரே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாருக்கும் தெரியாது. ஸ்மார்ட் ஆன்சர். எனக்கு கோபம் வந்தா போய் ஷவரில் குளித்து விடுவேன். ஓகே பெஸ்ட். ட்ரை பண்ணி பாரு. நெக்ஸ்ட் டைம் உனக்கு கோபம் வந்தா டக்குன்னு போய் சுடுதண்ணியை போட்டு கபகபன்னு குளிச்சிடு. அப்புறம் கோபம் போயிடுமா? எல்லாம் போயிடும். ஓகே. நான் ஜாலியா இருந்தா எனக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. அத என்ன பண்ணுவீங்க ஜாலியா இருந்தா? நான் ஜாலியா இருந்தா ஜோக் அடிப்பீர்கள். ஓகே. என் காதல் அற்புதமான காதல். நான் கேட்டது கிடைத்தது. அது அடுத்த கேள்வி. எனக்கு கிடைச்சது தான் சொன்னேன். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கரெக்ட்டா? கரெக்ட். ஓகே. அப்ப அடுத்த கேள்வில அடிக்கடி சொல்ற பொய். நான் ரொம்ப கெட்டவன். ஆமா. ஓ அதனால நீங்க நல்லவர். ஓகே வாவ் ஸ்மார்ட். முடிஞ்சிடுச்சு. எக்ஸ்பிரஸோ சரியான வைப் எக்ஸ்பிரஸோ. எஸ் வைப் மச்சான். வைப் மாதிரி தான் மச்சான். கமன் இனி பாரு 2K கிட்ஸ் எல்லாம் ஓல்டாங்க. தெரிக்க விட போறாங்க. தெரிக்க வைப் பேபி வைப். இல்ல சூப்பர்ஸ். ஓகே செக்மெண்ட் எல்லாம் முடிந்து விட்டது அல்லவா? இப்போ உங்களை பத்தி கேட்கணும்ல, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பத்தி கேட்கணும்ல. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன போயிட்டு இருக்கிறது? ரெட்டத்தலைன்னு ஒரு திரைப்படத்துல வில்லனா அபிநயித்துக் கொண்டிருக்கிறேன். ஆஹா அற்புதம். அப்புறம் அடுத்ததாக
ரிவால்வர் ரீட்டா என்ற திரைப்படத்திலும் ம். ஒரு கேவலமான போலீஸ்காரனாக நடித்துக் கொண்டிருக்கிறேன். மோசமான போலீஸ். அது போலீஸையும் தமிழில் சொல்ல வேண்டும் அல்லவா? போலீஸ் காவல்துறை நண்பனாக. ம். காவல்துறை உங்கள் நண்பன். ஆமாம், நிச்சயமாக. காவலாளியாக. ம். அது வாட்ச்மேன் ஆயிருமோ? வாட்ச்மேன் இல்ல, போலீஸ்மேன் தான். காவலர். காவலர். எஸ். காவலராக நடித்துக் கொண்டிருக்கிறேன். ம். அப்புறம் பிறகு ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் சிபிஐ ஆஃபீஸராகவும் நடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆஹா, அற்புதம் அல்லவா? ஆமா, அங்கேயும் இன்வெஸ்டிகேஷன் தான் செய்து கொண்டிருக்கிறேன். ம். அது ஒரு கேனிபலிசம் பத்தி ஒரு படம். அதாவது மனிதன் மனிதனையே உண்டு பசியாறுவது ஒரு காலத்தில் இருந்தது. ம்ஹும். அது இன்னும் இருக்கிறது என்று சிலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ம்ஹும். ஸோ அதை ரிசர்ச்சுக்கு தமிழில் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஆராய்ச்சி. ஆராய்ச்சி செய்து ஒரு டைரக்டர் அதை ஒரு கதையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதை உள்ளே சென்று நான் அது உண்மையா பொய்யா என்பதை இன்வெஸ்டிகேட் செய்து, அதுக்கு என்ன தமிழ்ல ஆய்வு செய்து ஆய்வு கொண்டிருக்கிறேன். ஆய்வு. ஆமா. ம். அப்புறம் பிறகு வேற என்ன, அனுஷ்கா ஷெட்டி அவர்களுடன் ஒரு திரைப்படத்தில் அங்கேயும் ரொம்ப நல்லவளாக நடித்து கொண்டிருக்கிறேன். ம். இப்பொழுதுதான் என் தலையை வெட்டி அவர்கள் ஊர் எல்லையில் ஒரு அது என்ன சூளத்தில் குத்தி வைத்தார்கள். இன்னும் 2 நாள் கழித்து போறேன். என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. ஆஹா. ஆனால் சினிமாவில் இருக்கும் நான் தான் எப்படி என்று தெரியவில்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் இறந்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். நான் டெய்லி செத்து டெய்லி உயிரோட வந்து கொண்டு இருக்கிறேன். வேற அப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் பல வருகின்றன அல்லவா? பாத்திரங்கள் வருகிறது. அதில் கதை இருக்குதோ இல்லையோ காசு கொடுத்தால் நடித்து விடுகிறேன். எவ்வளவு கோடிகள் இருக்கிறது தங்களிடம்? தெருக்கோடியில் நின்று கொண்டிருக்கிறேன். என்னிடம் கோடியை பற்றி கேட்கிறாயே. ஆ, என்ன பவித்ரா, இதெல்லாம் நம்புற உன் மாதிரியாக பவித்திரத்தை பார்த்த பிறகு எனக்கு கோடி வரும் என்று நான் நம்பிக்கொண்டே போவேன் இப்பொழுது. ஆஹா, ஆமா. that was amazing. That was really good. Thank you very much, girl. It was damn cool. That was amazing. That was a cool vibe, babe. Right. Yeah, that was really good. Yeah. And நம்ம ஷோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நீங்க பின்னாடி பவித்ரா தான். இதெல்லாம் கட் பண்ணிட்டு போறாங்க எப்படிதான்? அதெல்லாம் கட்டே பண்ண மாட்டாங்க. படம் ஷோ ஃபுல்லா பவித்ரா 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 பவித்ரான்னு கூவி கூவி வித்துக்கிறேன். நீ இப்போ தூங்கும் போதெல்லாம் அவன் பார்த்துட்டு இன்டர்நேஷனல் ஷோல இருந்து பவித்ரா, அந்த ஷோ பேர் என்னங்க பவித்ரா இல்லைன்னா பவித்ரம் அப்படின்வாங்க. நன்றிகள் பல. நம்மளோட ஷோ வெக்கப்படுது ஸ்பெஷாலிட்டி. பாரு அந்த பாப்பா. அந்த மேக்கப்புக்கு மேலேயும் சோப்பாவுது கண்ணம். வாவ். வாவ், வாட் அது a வந்து vibe. வெரி பிக் டாஸ்க் அதை நீங்க செஞ்சிட்டீங்க. vibe. ஓகே, சோ நம்ம ஷோ ஸ்பெஷாலிட்டியை நான் சொல்லணும் அல்லவா? சொல்லுங்க. பின்னாடி பார்த்தா தெரியும் செலிபிரிட்டிஸ்லாம் சூப்பரா அவங்க சைன் போட்டு கொடுத்திருக்காங்க. நம்ம ஞாபகார்த்தமா வச்சிருக்கோம். ம். அந்த மாதிரி ஒரு தி லெஜெண்டரி செலிபிரிட்டி நீங்க வந்திருக்கீங்க. உங்களோட சைன் இந்த மாதிரி வாங்கலாம். எத்தனை பேர்ட்ட சொல்லிக்கிறீங்க லெஜெண்டரி செலிபிரிட்டி? ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்ட்ட தான் லெஜெண்ட் வார்த்தை யூஸ் பண்ணிருக்கேன். லெஜெண்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கேன். Yes, லெஜெண்ட் படத்துல நடிக்க எனக்கு ரொம்ப ஆசை. ம். நீங்க அதை கேட்கவே இல்லையே, கேளுங்களேன். உங்களுக்கு யார் படத்துல நடிக்க ரொம்ப ஆசை? உங்களுக்கு யார் படத்துல நடிக்க ரொம்ப ஆசை? லெஜெண்ட் படத்துல நடிக்கிறது. லெஜெண்ட் படத்துல என்ன ரோல் வேணும்? எந்த ரோல் கொடுத்தாலும் நடிப்பேன் நான். அவர் ஷூ தொடக்கிற ரோல் கொடுத்தாலும் நான் நடிப்பேன்ப்பா. ஆனா லெஜெண்ட் படத்துல ஒரு சீன்லயாவது வந்துடணும். பார்ட் 2 வெயிட் பண்ணலாமா? பாருங்க மக்களே, லெஜெண்ட் பார்ட் 2ல நம்ம சார பார்த்தே ஆகணும். லெஜெண்ட் பார்ட் 1 முடிஞ்சிச்சா? ரிலீஸே ஆயிடுச்சு. அந்த படமா? செம்ம படம் பாது. ஆஹா. நான் 4 டைம்ஸ் பார்த்தேன். நம்மளோட லெஜெண்டரி செலிபிரிட்டி நீங்க சைன் பண்ணிடலாமா? டொன்டடாயின். அதுல டீ வைக்கல இல்ல, நோ நோ நோ. சும்மா செலிபிரிட்டி டீயை ஊத்தி குடு. சோ உங்க சைன்காக இந்த கப் ஆவலா காத்துட்டு இருக்கிறது. அன்புடன் பவித்ராவுக்கு ஜான் விஜய். வைபுமா, வைப் வைப். 2K வைபு. சுகர் வேற டீல போட்டு சாப்பிடணும்னே. ஓகே. சோ ஜான் விஜய் அவர்களே, ரொம்ப அழகா, ரொம்ப ஜாலியா, வைபா, ஃபன்னா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. ஸ்வீட்டா சுகரியா? ஸ்வீட்டா, சுகரா? எஸ். மக்களுக்கும் நிறைய ஆமா, விஷயங்கள் உங்களை பத்தி தெரிய வந்துச்சு. டேடியா ஒரு கருத்துக்கள் சொல்லி வாழ்க்கையில் பவித்திரமாக இருப்பது எப்படி என்பதை விளக்கிய இந்த
நிகழ்ச்சிக்கு நன்றி. அதை தொகுத்து வழங்கிய பவித்ராவுக்கும் நன்றி. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா வாழ்த்துறோம். தேங்க்யூ. நன்றி. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் வெரி ஸ்மார்ட் அண்ட் ஹேண்ட்ஸம் ஆக்டர் ஜான் விஜய் அவர்கள் ரொம்ப சூப்பரா போச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டெய்னிங் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then it's bye from பவித்ரா.